பெரியாழ்வார், அவருக்கு ஒரே மகள் ஆண்டாள் நாச்சியார், அவளை பெருமாள் கொண்டு போயிட்டார். ஆக ஒப்பற்ற ஒரு மகளை எனக்கு மகளாக பெறக்கூடிய பாக்கியம் பெற்றேன். உலகமே அறியக்கூடிய புகழோடு அவளை மகாலட்சுமி போல வளர்த்தேன். நாராயணன் செங்கண்மால் கொண்டு போயிட்டான். இப்ப பெரியாழ்வார் யோசிக்கிறாராம், என் பொண்ணு வைகுண்டம் போய் மாடு மேய்க்கிற கிருஷ்ணனுக்கு மனைவியாக ஆகிறான்னு வச்சுப்போம். யசோதை இவளை மாட்டு பொண்ணுன்னு ஒழுங்கா ஏத்துப்பாளா இல்லையா? இப்ப ஆண்டாள் கல்யாணமாய் போயிருக்கா, இதுவும் கல்யாணமாய் போல கிருஷ்ணனே கொண்டு போயிட்டான். இப்ப வந்தவள் மருமகள். இந்த இடத்துல மாமுனிகள் கேள்வி கேட்கிறார், இவன் பாட்டுக்கு பையன் ஒரு பொண்ணு அழிச்சுன்னு வந்தா மருமகள்னு ஒத்துப்பாளான்னா ஒத்துண்டுதானே ஆகணும், எப்படியா இருந்தாலும் மருமகள்ங்கிற முறைதானே, அந்த முறையை இட்டு பாடுகிறார். மருமகளான இந்த ஆண்டாள் நாச்சியாரை ஏண்டா என்ன கேட்காம நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணு அழிச்சுன்னு வந்துட்டியா அப்படின்னு கோபப்படாமல், ஆஹா நம்ம ஆத்துக்கு மகாலட்சுமி வந்திருக்கா, பொதுவா எந்த பெண்ணு வந்தாலும் ஆத்துக்கு மகாலட்சுமிம்போம், இங்க திருமகள் போல வளர்த்தேன், உண்மையாகவே லட்சுமி தான் வந்திருக்கா, ஆஹா லட்சுமியே நம்ம ஆத்துக்கு மருமகளா வந்திருக்காளே, ஆண்டாள் மருமகளா வந்திருக்காளே, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், இப்படி ஒரு பெண் எனக்கு மருமகளாக வந்தாளே என்று இந்த ஆண்டாளை பார்த்து யசோதை சந்தோஷப்பட்டு மருமகள்னு வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் பல சீரும் சிறப்புமாக திருமணம் எல்லாம் நடத்தி வைக்க வேண்டாமா, கண்ணன் பாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் நடத்த வேண்டிய அந்த சடங்குகள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்னு இருக்கு இல்லையா, அதை சரியா செஞ்சிருவாளா, சீரும் சிறப்புமா செய்வாளா? இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், என் பொண்ணோட அழகு, அவளுடைய நற்குணங்கள், அவள் கண்ணன் மீது கொண்ட காதல், இது போன்ற உள் விஷயங்களை பார்த்து அதன்படி நன்னா செய்வாளா, அல்லது ஆமாமா கிருஷ்ணன் பாட்டுக்கு திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டான்னு லௌகிக்கத்தை பார்த்து குறைச்சு செஞ்சிருவாளா? உலகியல் ரீதியில பார்த்துட்டு, அதாவது உலகியல் ரீதியிலன்னா இன்னைக்குன்னா என்ன பண்றோம், ஓ பொண்ணு கல்யாணம் பண்றியா, அவ அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார், பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்கா, எந்த வேலையில இருக்கா, இதைத்தான் கேட்கிறோமே ஒழிய பொண்ணு நல்ல குணத்தோடு இருப்பாளா, நல்ல பண்போடு இருப்பாளா, அல்லது எவ்வளவு படிச்சிருக்கா, படிப்பு கூட ரொம்ப முக்கியம்தான், இது எதையுமே நாம கண்டுக்கிறது இல்ல. பக்தியோட இருக்காளான்னு கேட்கறது இல்ல, சாஸ்திர அனுஷ்டானங்கள் ஃபாலோ பண்ணுவாளான்னு கேட்கறது இல்ல. நாம கேட்கிற ரெண்டே கேள்வி, ஓகேப்பா என்ன வேலை பார்க்கறா, எவ்வளவு சம்பாதிக்கிறா, இந்த ரெண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறோம். இதுதானே லௌகிக்கம். அதுபோல எனக்கு ஒன்றும் சம்பாத்தியம் கிடையாது, என் பொண்ணுக்கும் பெருசா வேலை சம்பாத்தியம்னு எதுவும் கிடையாது, இந்த லௌகிக்கத்தை பார்த்துட்டு மனசு இல்லாம ஏனோதானோ பண்ணிடுவாளோ, அல்லது அவள் குணங்களை பார்த்து எவ்வளவு காதலோடு எவ்வளவு பக்தியோடு வந்திருக்கா, இப்படிப்பட்ட மாட்டு பொண்ணு கிடைப்பது எவ்வளவு வசதி அப்படின்னு கருதி சீரும் சிறப்புமாக செய்வாளா, அல்லது லௌகிக்கத்தை பார்த்துட்டு ஏனோதானம் பண்ணிடுவாளா?